உஜ்ஜயினி நகரத்தை விக்ரமாதித்தன் என்ற பராக்கிரமசாலி ஆண்டு வந்தான். அவனது அவைக்கு தினமும் ஒரு முனிவர் வருவார். அவர் மன்னருக்கு ஒரு பழத்தை அன்பளிப்பாக கொடுத்துவிட்டுச் செல்வார். மன்னன் அந்த பழத்தை ஒரு ஓரத்தில் போட்டுவிடுவார். ஒரு நாள் அந்த பழத்தை ஒரு குரங்கு கடித்தபோது அதற்குள்ளிருந்து ஒரு விலைமதிப்பற்ற மாணிக்கக் கல் கீழே விழுந்தது. அதிர்ச்சியடைந்த மன்னன் முந்தைய பழங்களை சோதித்து பார்த்தபோது அவை ஒவ்வொன்றிலும் ஒரு வைரம் மறைந்திருந்தது. மன்னன் முனிவரிடம், சுவாமி, எதற்காக இவ்வளவு செல்வத்தை எனக்கு தருகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு முனிவர், மன்னா, எனக்கு ஒரு பெரிய யாகத்திற்கு உன் உதவி தேவை. வரவிருக்கும் அம்மாவாசை இரவில் சுடுகாட்டில் இருக்கும் ஒரு மரத்திலிருந்து வேதாளத்தை நீ பிடித்து வந்து என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார். வாக்கு கொடுத்தபடி ஒரு நள்ளிரவு நேரத்தில் விக்ரமாதித்தன் சுடுகாட்டிற்குச் சென்றார். அங்கே பேய்களும் பிசாசுகளும் நடமாடிக்கொண்டிருந்தன. அங்குள்ள ஒரு முருங்கை மரத்தில் ஒரு பிணம் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது. அதுதான் வேதாளம். மன்னன் மரத்திலேறி அந்த பிணத்தை கீழே தள்ளினார். ஆனால் அது விழுந்த வேகத்தில் சிரித்துக்கொண்டே மீண்டும் மரத்திலேறிக் கொண்டது. பல முறை முயற்சி செய்து இறுதியாக வேதாளத்தை பிடித்து தனது தோளில் சுமந்து நடக்கத் தொடங்கினார். தோளில் அமர்ந்திருந்த வேதாளம் பேசியது. மன்னா, இவ்வளவு பிடிவாதமாக என்னை தூக்கிச் செல்கிறாயே, வழிநெடுக உனக்கு அலுப்பு தெரியாமல் இருக்க நான் ஒரு கதை சொல்கிறேன். கதையின் முடிவில் நான் ஒரு கேள்வி கேட்பேன். உனக்கு பதில் தெரிந்தும் நீ சொல்லாமல் மௌனமாக இருந்தால் உன் தலை 1000 சுக்கல்களாக வெடித்துச் சிதறும். ஒருவேளை நீ பதில் சொன்னால் உனது மௌனம் கலைந்து விட்டதாகக் கருதி நான் மீண்டும் இந்த மரத்திற்கே ஓடிவிடுவேன்.